2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அரசியல் களத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் அவரது அடுத்த முடிவு குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதிமுகவிலிருந்து ஏற்கனவே சில முன்னாள் எம்எல்ஏக்கள் விலகி நடிகர் விஜயின் தாவேகா கட்சியில் இணைந்துள்ள சூழலில் மேலும் சில முக்கிய நிர்வாகிகளும் மாற்று அரசியல் வாய்ப்புகளை ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அக்கட்சியின் உள்நிலை அரசியல் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அரசியல் வட்டார தகவல்களின்படி சி. விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக திமுகவில் இணைவது தொடர்பாக தீவிரமாக யோசித்து வருவதாக கூறப்படுகிறது. அங்கு இணைந்தால் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முக்கிய பொறுப்பும் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே திமுகவின் மூத்த தலைவர்கள் செல்வாக்குடன் செயல்பட்டு வரும் நிலையில் புதிய அதிகார மையங்கள் உருவாகும் வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் அரசியல் சமநிலையை பேணும் வகையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மற்றொரு புறம் தாவேகா தரப்பிலும் அவருடன் தொடர்புடைய பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக கூறப்படுகிறது. மாவட்ட அளவிலான பொறுப்பு மற்றும் எதிர்கால தேர்தல் வாய்ப்புகள் குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அவர் தொடர்புடைய வழக்குகள் மற்றும் சர்ச்சைகள் காரணமாக அவரை இணைத்துக் கொள்வதில் சில தயக்கங்கள் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கட்சியின் பொது பிம்பத்தை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் கவனமாக அணுகப்படுவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் எதிர்கால அரசியல் சமன்பாடுகளை வலுப்படுத்த புதிய முகங்களை வரவேற்க திமுக தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் விஜயபாஸ்கரின் அடுத்த அரசியல் நகர்வு எந்த திசையில் அமையும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அவரது இறுதி முடிவு வெளியாகும் வரை தமிழக அரசியல் களத்தில் இந்த விவகாரம் முக்கிய பேசும் பொருளாகவே தொடரும் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தாவேகா அரசியலால் தமிழகத்தில் அதிமுக கட்சியிலிருந்து பலரும் விஜயை நோக்கி நகர்ந்துள்ளனர். மேலும் ஊழல் செய்ய மாட்டோம் என கூறியது எல்லாம் வெறும் பேச்சாக மட்டுமே பார்க்கப்படுகிறது.